நான் உங்கள் திருச்சி விவசாயி. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவந்தி கேந்தியெல்லாம் நட்டுருந்தோம். இது நட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் கேந்தி நட்டுருந்தோம். ஆனால் இப்போ ரெண்டுக்கும் உரம் வைக்கிறோம். ஆனால் இது ரொம்ப லேட்டு உரம் வைக்கிறது. ஏன்னா மழைனால வைக்க முடியல, களவு மட்டும் இல்லை, அதனால் வைக்கல. இப்போ அப்படியே உங்களுக்கு இதை ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம 2வது முறை உரம் வச்சுருக்கணும். மழைனால நம்ம உரம் வைக்கல இந்த செடிங்களில். அப்புறம் மழை விட்டு ஒரு 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா களை வெட்டுறதுக்கு ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. அதனால் இப்போ களை வெட்டி உரம் வச்சுக்கிட்ருக்காங்க. இதான் உரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன உரம் வைக்கிறோம் அப்படின்னா, சாக்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும், பாக்டாம்பாஸு 20-20-0-13 டிஏபி தான் வைக்கணும். அதனால் நம்ம பாக்டாம்பாஸ் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் டிஏபி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரம் பாக்டாம்பாஸ் வைக்கிறோம். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா டிஏபி நம்ம வச்சுக்கிட்டேன். என்னையா போடுற? திருநூறு போடுற மாதிரி போடுற? கொஞ்சம் தான் வைக்கணும். அது செடி எடுக்கிற மாதிரி போடு. நீ ரொம்ப பள்ளத்தில் போட்டுனா தண்ணியோட போயிடாதா? அவங்ககிட்ட உரம் வச்சுருக்காங்க. நாங்கிட்ட ஒரு 3 பாத்தி உரம் வச்சு அவங்க வச்ச உரத்தில் தண்ணியை விட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் ஃபுல்லாக அவங்க உரம் வச்சுட்டாங்க. அடுத்த லைன் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் வாய்க்கால் கொஞ்சம் செதுக்கி சுத்தம் பண்ணி தான் தண்ணி விட்டுக்கிட்டுருக்கேன். ஏன்னா களை வெட்டினவங்களும் கொஞ்சம் வாய்க்காலாம் மூடிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம செதுக்கி தான் தண்ணி பின்னாடி விட்டுக்கிட்டு போகிறேன். அதனால் நம்ம கொஞ்சம் லேட் ஆகுது. பதியத்தை போட்டு மிதிக்கிற, நிமிந்து கூட பார்த்து வை. பதியத்தை உடச்சி விட்டு போயிடாத. நேரம் இன்னும் மேலே வந்திருக்கணும். பதியம் மூண்டு நேரத்துக்கு உரம் போடல அப்படிங்கிறது பள்ளத்துலேயே இருக்குது. கொண்டு வந்துடணும். நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்திங்களா? அதாவது இன்றைக்கி தான் இந்த வீடியோ போட்டிருப்பேன். அக்டோபர் 31 அது ஏன் அடியிலே போடுற? அது மட்டும் சரி. தண்ணி பஞ்சிருச்சு, அடைச்சிட்டு வந்துடுறேன். பின்னாடி ஒரு சில கேப்லாம் இருக்குல்ல, அந்த கேப்பில் தக்காளி கன்று ஊண்டலாம் அப்படின்ட்டு தக்காளி கன்று எடுத்து வந்திருக்கேன். மணத்தக்காளி கீரை. மகனை பிடுங்கலான்னு சொன்னேன், பெரியவனை பிடிங்கிட்டு வந்துட்டேன். ஊட்ட சுற்றின்னு சும்மா கிடந்துச்சு குப்பையில். அதை எடுத்து வந்து இப்போ ஊண்டிக்கிட்டு இருக்கேன். இது இந்த கேப்புக்கு வச்சு விட்டோம் அப்படின்னா, இந்த பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில். ஏன்னா இவன் இதை பிடிங்கிட்டு போய் ஊண்டுன்னு நினைக்காதீங்க. மணத்தக்காளி ஒன்று மட்டும் பணங்க, கீரையும் பணம், காயும் பணம், மணத்தக்காளி பழமும் பணம். இது ஒன்று மட்டும் அவ்வளோ காசு. அதாவது பணம் பெருத்த கீரை. நம்ம நிறையா போட்டிருந்தோம், அப்புறம் விட்டுட்டோம். ஏன்னா இது முன்னாடிலாம் 4-5 உடப்பு உடைச்சேன். இப்போ ஒரே உடப்பில் எல்லாம் இதாக மாறிடுது. அதனால் விட்டுட்டேன். இப்போ நாளைக்கு ஒரு மணி கரெக்டாக 8:38. கருமரா எப்போ ஒன்றை சொன்னால் நான் வரையில 8:30 சொன்னாங்க. வேணும் போயிட்டு வா, நான் வேணா உரம் வச்சுக்கிறேன். அப்போ போ, வச்சுட்டு போ, நான் கூட வச்சுக்கிறேன். அந்த ஒரு பாத்தி மட்டும் வச்சுட்டு போ. அதோட நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு 2 பாத்திக்கு அங்கிட்ட நிப்பாட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன். அதுவே லேட்டாகி போச்சு. அவங்க போன வச்சுட்டாங்க விசேஷத்து விட்டுக்காரங்க, இங்கே ஆளக்கானான்ட்டு, முக்கியமான விசேஷம் அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வச்சுருக்கேன். நான் வச்சு தண்ணியோட போகும்போது சாப்பிட்டு வரேன். மணி 10 போது, பசிக்குது எனக்கு. இந்த ஒரு பாத்தியை நிப்பாட்டு அங்கிட்ட இதெல்லாம் உரம் வச்சுட்டேன். இந்த கேந்தி இது ஃபுல்லாக ஒரு 3-4 பாத்தி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 3 பாத்தி இருக்குது. மடை அங்கிட்டிருந்து ஓப்பன் ஆகுது, அதனால் அங்கிட்டிருந்து வச்சுட்டேன்.
வந்து வச்சுக்கலாம். அங்கே தெரியுது அவங்களுக்கு வெள்ளை கலரில். சாப்பிட்டு வந்துடுவோம்.